சூப்பர். ம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வராது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். காட்டுறேன் பாருங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ரவுண்டுலேயே வந்து கொஞ்சம் வந்து பேஷன்ஸோட நல்லா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சுத்த முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதை வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். டோனட்ஸ் இப்போ வந்து ரெண்டாவது தடவை பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி டோனட்ஸ் நுரைச்சி வரும். இது வந்து அப்படி நமக்கு கையில் வந்து பால்ஸ் எடுக்கிற மாதிரி வராது, நுரைச்சி வரும். ஸோ இது வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இதே அப்படியே எடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த தண்ணி அதுலேருந்து எடுத்தோம் இல்லையா, இதில் போட்டுருவேன். ஸோ இது மிதக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதுலேயே ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் சேர்ப்பேன். ஸோ ரெண்டாவது தடவை நமக்கு வந்து எடுக்கும்போது இது மாதிரி நுரைச்சி தான் வரும். மோர் வந்து நமக்கு ரொம்ப திக்காக வேண்டாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இதை ஓட விட்டு எடுத்துடலாம். இதுலேருந்து நம்ம வந்து இந்த வெண்ணெயை நம்ம வந்து வைக்காமல் எடுத்துடலாம். ஸோ இப்போ அதை தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு அந்த பட்டரில் சேர்த்துட்டு அந்த தண்ணியை திரும்ப இதில் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 தடவை இது மாதிரி அடிச்சுட்டு எடுத்துருவேன் நான். ஸோ இப்போ இதில் தண்ணி நிறையா இருக்கிறதுனால இதை வந்து நுரைச்சி வரது வந்து வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், இப்படி நுரைச்சி வருதா, இது அப்படியே வந்து நமக்கு கையில் பால் மாதிரி வராது. இது அப்படியே தான் வந்து தண்ணிக்குள்ளே அப்படி கலந்து 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 என்ன பண்ணணும் அப்படின்னா வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஒன்றா சேர்த்துடணும். ஒன்றா திரட்டி இதை நீங்கள் எப்படியே எடுத்துடணும். ஸோ வாஷ் பண்ணியாச்சா, உங்களுக்கு பாலாக எடுக்க முடியலனாலும் இப்படியே எடுத்துடலாம். எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். எங்கள் அம்மா இது மாதிரி வீட்டில் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும்போதும் சரி, அப்போ காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை பால் வாங்குவாங்க. அந்த டைமில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் வாங்கலை. ஏன்னா எப்படி இருந்தாலும் மகாராஷ்டிராவுக்கு வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக திங்ஸ் இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அந்த இதுலலாம் நாங்கள் எதுவும் பண்ணலை. அதனால் காலையில் ஒரு நேரம் சாயந்தரம் ஒரு நேரம்னு பால் வந்து வாங்குவாங்க அம்மா. ஸோ இப்போ இந்த தண்ணியும் இதில் சேர்த்துருவேன். இதில் இருக்கிறதெல்லாம் தொடச்சி அதில் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 தடவை பீட் பண்ணி நமக்கு வந்து அடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா அடித்து அதில் வரக்கூடிய அந்த இதை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக வந்து அந்த மோர் வந்து பியூராக கிடச்சிரும். அதில் வெண்ணெய் வந்து எதுவுமே இருக்காது. வெண்ணெய் மிதந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா அது எங்கள் வீட்டில் பிடிக்காது. மற்ற நிறைய பேருக்கு அது மாதிரி சாப்பிடுவாங்க. வெண்ணெய் மிதந்துட்டு இருக்க மாதிரி மோர் இருக்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும். என் ஹஸ்பண்டுக்கு வந்து பிடிக்காது. அதனால் வந்து ப்ளெயினாக இருக்கணும் மோர். அதுக்காக நான் வடிகட்டி வேணான்னு கேட்டேன், கிடையவே கிடையாது. இது மாதிரி தான் வந்து நான் ஒரு 2-3 தடவை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த திட்டாக தெரிகிறத எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துருவேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதில் தண்ணி இப்போ நம்ம நிறையா சேர்த்துருக்கோமா, இது அப்படியே நம்ம வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மோர் வந்து அடியில் போயிடும், தண்ணி மிதந்து மேலே இருக்கும். ஸோ அந்த தண்ணி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை வந்து நம்ம வந்து கீழே ஊற்றிட்டு மோரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அந்த தண்ணி உங்களுக்கு வேஸ்ட் பண்ண பிடிக்கல அப்படின்னா அந்த தண்ணியை நீங்கள் எடுத்து உப்பு போட்டு கூட குடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு அந்த இதை அடித்து எடுத்துடுறேன்.